இங்கே மாட்டுத்தாவணி எங்கே இருக்கீங்க? இங்கேருந்து ஊமச்சம்புரத்தில் உள்ளே போனோம். சரி, ஒரு ஃபோன் மட்டும் பேசுகிறேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? திண்டுங்களா? எனக்கு இன்னும் 1 ஹவர்ல ஃப்ளைட்டு. 20 லட்சம் ரூபா காரை நீங்க கேட்டீங்கன்றதுக்காக நான் 10,000 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னேன். ஏன் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறது ஷோரூம்ல வித்தனா எனக்கு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு விற்க தெரியாதா? ப்ரோ சாரி எல்லாம் வேணாம் ப்ரோ, வைங்க. கார் எப்படி 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க? அம்மா நான் சொன்னேனே எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க. சரி வாங்கிட்டேன். செகண்ட்ல விற்கலாம்ல கார் ஷோரூம்ல? ஏங்க நான் உதவி பண்ற ஃபேமிலிங்க. நாங்க ஏகப்பட்ட ட்ரஸ்ட் வச்சிரோம். யாருக்காச்சும் உதவி பண்ணணும். பேர் போட்டுருக்கீங்களா? இந்தியன் டிரைவிங் லைசென்ஸ். அண்ணா என்கிட்ட 5,000 ரூபாய் தானே இருக்கு. வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் ஜிபே பண்ணுவேன். இப்போ இது கேஷ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம். வேணாம். ஹலோ, என்ன உங்க இஷ்டத்துக்கு வாங்குறதுக்கு உங்க இஷ்டத்துக்கு விற்கிறதுக்கு இது நான் காரா என்ன நினைச்சீங்க? பணத்தை எடுத்துக்குறாமதா? ஏங்க உங்க பணம் செலவு பண்ணிட்டேங்க நானு. அதெல்லாம் வித்தேன். அதுக்கு எப்படி செலவு பண்ணுவ? செலவு பண்ணிட்டேங்க நானு. கார் என்ன நீ ஏமாத்திட்டாடி? நோட்டீஸ் திருட்டு பை நோட்டி இருக்கு. திருட்டு ஏங்க நான் திருடன் தாங்க. உண்மையிலே திருடன் தான். நான் வந்து நான் எப்படி ப்ரோ காரை வாங்கி? இல்ல திருடன் தான். இதே திருடங்க. இதே திருடங்க. இதே திருடுறீங்களா? இல்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேணா உங்ககிட்ட வேணா நான் வேணா கார் வாங்கிக்கிறேன். நான் உங்க காசு அவங்களுக்கு கொடுத்துறேன். பாவி ஏன்டி இப்படி ஓசிகருக்கு அலையற? இவ திருட்டு பையன்டி. கரும நான் உன்கிட்டயே பேச மாட்டேன். நான் உன்கிட்ட பேச தெரியாதா? எனக்கு தெரியாதா? நீ போ. அவங்க இவ்வளவு இதா பேசி பண்ணாங்க உங்களை. நான் தானே இப்ப ஜிபே பண்ணேன். நான் எனக்கு கார் கொடுங்க. யாரு நீ கேட்ட கார்? நீ தான் வேணும்னு சொல்லிட்டு போய்ட்டலடி. அப்புறம் எதுக்கு இப்ப வரதுக்கு நாங்க அண்ணி இப்ப மட்டும் 5,000 ரூபாய் கார ஓசில கொடுத்தா வாங்கிடுவியா நீ? நான் அப்ப இருந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரு வந்து இங்க ஊடா வந்து? அப்ப எல்லாம் பேச நீ திருட்டு காரன்னு சொல்லிட்டு போய்ட்டலடி வேணான்ட்டு. நான் இப்ப அவர்கிட்ட பேசுறேன். அதான் பாத்துட்டு வரேன். கைஸ் ஒரு வீடியோ ப்ராங்க் ஒன்று பண்ண போனோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் கொடுக்குறீங்களா? ஒரு கால் பண்ணி பேசுகிறேன். ஒரு வர்றேன்னு சொல்லியிருந்தாப்புல. இங்கே மாட்டுத்தாவணி எங்கே இருக்கீங்க? இங்கேருந்து ஊமச்சம்புரத்தில் உள்ளே போனோம். சரி, ஒரு ஃபோன் மட்டும் பேசுகிறேன். ஹலோ பிரதர், நீங்கள் அனுப்பி வச்ச லொக்கேஷன் வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், எனக்கு கேப் வர சொல்லிட்டேன். நான் கேப்பில் போயிடுறேன். இது இது எந்த இடமா இது? பிரதர் கடச்சந்தனல் வர்றதுக்கு 3 hours ஆகுமா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? திண்டுங்களா? பிரதர் எனக்கு இன்னும் 1 ஹவர்ல ஃப்ளைட்டு. நான் கேப் புக் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு 10 நிமிஷத்துல கேப் வந்துடும். சார் 20 லட்சம் ரூபா காரை நீங்க கேட்டீங்கன்றதுக்காக நான் 10,000 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னேன். ஏன் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறது? இதை நான் போயிட்டு இதுல போயிட்டு ஷோரூம்ல வித்தனா எனக்கு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு விற்க தெரியாதா? ஏதோ கஷ்டப்படுறீங்க டிராவல்ஸ் எடுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன். எனக்கு ஒரு காசு ஒரு மேட்ரு கிடையாது. அதனால சொல்லிட்டு சரி நான் ஃப்ரீயா கூட கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு ஓசில கொடுக்கவும் உங்களுக்கு எண்ணத்தை பத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்ப கார் உங்களுக்கு வேணுமா வேண்டாம்? நீங்க இங்க லோக்கல்ல யாரும் அனுப்ப முடியாதா? நீங்க ப்ரோ 10,000 ரூபாய்க்கு யாரு ப்ரோ கொடுப்பாங்க? கிளாவிஸா ப்ரோ? ரோட்ல போறவங்கள்ட்ட கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. என்னமோ நீங்க வந்து எனக்கு பாடம் எடுக்காதீங்க. நான் போய் அமெரிக்கால செட்டில் ஆக போறேன்னு சொல்லிட்டு தான் இந்த காரை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன். எனக்கு இதுக்கு தேவையில்லை. எனக்கு என் ஃபேமிலி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. சரி வந்தோம் வாங்கணும், ஒரு 6 months யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு இது தேவையில்லை. சரி நீங்க டிராவல்ஸ் வச்சுக்கிறீங்க, ஏதோ போச்சுட்டு போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசுறீங்க. சரி பிரதர் கொடுங்க பிரதர். 15 லட்சம் மதிப்புள்ள காரை உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கணும்னா சரி வைங்க வேண்டாம் வைங்க ப்ரோ. சாரி எல்லாம் வேணாம் ப்ரோ, வைங்க. காரை நான் யார்ட்டாச்சும் ரோட்ல போறவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன். வைங்க, நீங்க வைங்க ப்ரோ. சரிங்க, ஏதாவது இனியே நம்ம காரை ரோட்ல போறவங்கள்ட்ட கொடுத்தா கூட காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. ஆனா இந்த காசு 20 லட்ச ரூபா காரை யார் 10,000 ரூபாய்க்கு கொடுப்பா? சரி ஓகேங்க, எனிவே தேங்க்ஸுங்க. என்ன கேள் ஒண்ணு பேசாம போறாங்க, எதுவும் பேசாமங்க. ஆனா பாய நம்மளே போய் கேட்போம். சிஸ்டர் ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் காரை வாங்கிக்கிறீங்களா?
இல்லங்க இது ஒரு நல்ல ஆஃபர் தாங்க. இந்த வேணும் கைஸ். என்ன கைஸ் என்னாலும் விட்டு போட்டோம் ஆளு அவங்க உஷாராயிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கண்டென்ட்ல வந்து நிறைய பேரை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா எல்லாரும் கிளிக் ஆகாது. ஆள் வர்றாங்களான்னு பார்ப்போம். எல்லாம் ஸ்கூல் விட்ட டைமு, எல்லாம் ஸ்கூல்ல பரபரன்னு போயிட்டு இருக்கு. கைஸ் திரும்பி வர்றாங்க. சொல்லுங்க. இதை எப்படி 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க? புரியல. கார் எப்படி 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க? அம்மா நான் சொன்னேன் ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க. 1000 கோடிக்கு மேல சொத்து. நாங்க இந்தியாவுக்கு வந்துட்டேன், வாங்கிட்டேன். சரி வாங்கிட்டேன். ஏங்க நான் உதவி பண்ற ஃபேமிலிங்க. நான் ஏகப்பட்ட ட்ரஸ்ட் வச்சுக்கிறோம். யாருக்காச்சும் உதவி பண்ணணும், அந்த பேஸ்ல நான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏங்க எல்லாம் வச்சிடலாம்லாங்க கொடுப்பாங்க. வண்டிய புது வண்டிங்க, 1 வருஷம் கூட ஆகல. ஓ இப்ப உங்களுக்கு என் மேல டவுட் இருக்கு. இப்ப ஆர்சி புக் பார்க்கணும் அவ்வளவுதானே. எந்திர போட்டுங்க, கிளிச்சே கொடுத்துட்றோம். என்ன பாருங்க வண்டியை பாருங்க. பேர் போட்டிருக்கீங்களா? சரத்குமார்னு போட்டிருக்கீங்களா? இங்க பாருங்க என்னோட டிரைவிங் லைசன்ஸ், இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ். ஏங்க இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எவ்வளவு இது இருக்கு எனக்கு, பிரச்சனை இல்லை. அண்ணா என்கிட்ட 5000 ரூபாய் தானே இருக்கு, வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்றீங்களா? ஏங்க உங்களுக்கு காசே வாங்காம நான் கொடுத்துருவேன் காரு. ஆனா நான் கொடுக்குறது உங்களுக்கு பிச்சை மாரி போயிடும். அதனால நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க வந்து வீட்டுக்கு போய் போட்டு விடுறோன்னு சொன்னீங்களா, அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்தாங்க இந்த ஆர்சி புக்கு தான் வச்சுங்க. இது டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, இதை நான் வச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுங்க, அதான் நான் பாக்குறேன். என்னோட பர்சனல் திங்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களோட கேஷ் எடுங்க. கேஷ் எடுக்கிறீங்க? கேஷ் என்ன கீழே பாத்தீங்க பாருங்க. இப்போ இது கேஷ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா நான் ஆர்சி புக் ஆல்ரெடி உங்க கையில கொடுத்துட்டேன். சாவி மட்டும் தான் கொடுக்கணும். இருங்க, நான் என்னோட பர்சனல் திங்ஸ்லாம் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். அக்யூஸ்ட் A1ல இருக்கான். என்ன பாத்தீங்கன்னா கடைசி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்க. பயமா அக்யூஸ்ட் பாத்துடா சொல்லுங்கம்மா. செல்லு டேஷ்போர்ட்ல அதான் பிரச்சனை. ஓகே இங்க பாருங்க, சாவி எடுத்துட்டேன், என்னோட பொட்டி எடுத்துட்டேனா. வாங்க இங்க பாருங்க, கார் முன்னாடி வச்சு நான் கொடுத்துறேன். வாங்க இங்க பாருங்க, இந்தாங்க உங்களோட சாவி. நான் வந்து இதோட நான் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடுவேன். நான் இதுக்கு மாதிரி இந்தியா பக்கம் வரமாட்டேன். உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்கு, உங்க மாமியார்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த மாதிரி நான் 5,000 கார் வாங்கிட்டு வந்தேன், சுற்றி போடுவாங்க. நீங்கள் ஒரு 5,000 எனக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த காசு கூட எனக்கு திருப்பி வேணாம். வச்சுங்க நான் வர்றேன், பார்த்து பத்திரமா இருங்க. புரியல வேணாம், என் அமௌண்ட்டை கொடுங்க. ஹலோ, என்ன உங்க இஷ்டத்துக்கு வாங்குறதுக்கு உங்க இஷ்டத்துக்கு விற்கிறதுக்கு இதுனா காரா என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க மெண்டல் மாதிரி பேசிட்டே இருப்ப, நான் பாத்துட்டே இருப்பேன். நான் யாரை பார்த்து மெண்டல்டா? சப்பர் விட்டேன்னு வெச்சுக்கோ. சப்பர் விடுவீங்களா? என் பணத்தை எடுத்து குடுறாமடா. ஏங்க உங்க பணம் செலவு பண்ணிட்டேங்க நானு. என்ன செலவு பண்ணி? பணம் விட்டேன், அதுக்கு எப்படி செலவு பண்ணுவ? செலவு பண்ணிட்டேங்க நானு. அவன் தான் வந்தானே நோட்டீஸ் ஓடுனா அந்த திருடன் சொல்லிட்டு போறா. ஏங்க நான் உண்மையிலே திருடன் இல்லங்க. நேரே அப்படி தாண்ட முடியாது. எங்க பேரு தாண்ட முடியல, நம்ம பாட்டு ஜம்ப் பண்ணி போய்டுவோம் நானு. நீங்க பண்ற அது காசு கொடு. காசு இல்லங்க, ஏண்டா காசு இல்லங்க. காசு குடுறாமடா. காடி மீட்டிங்க டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் வந்தேன், நீ ரோட்ல வந்திருக்கப்ப போன் கேட்டான். நீ போன் வாங்கி பேசிட்டு என்கிட்ட வந்து கார் வாங்குறீங்களான்னு கேட்டாரு. சரின்ட்டு நான் கார் வந்து பார்த்தேன், 5,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனா பார்த்தா லூஸ் மாதிரி மெண்டல் மாதிரி இப்படி பேசிட்டு பேசுறீங்க நீங்க. ஏன் மெண்டலா பேசுறீங்க? இல்லங்க அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து நோட்டீஸ் போட்டு போட்டுனியா கார் எங்க ஏமாத்திட்டாண்டி. நோட்டீஸ் திருட்டு போய் நோட்டீஸ் திருடன் தாங்க, உண்மையிலே திருடன் தான். நான் வந்து எப்படி ப்ரோ கார வாங்கி? இல்ல திருடன் தான், இதே திருடங்க. இதே திருடுறீங்களா? நீங்க எந்த ஊருக்கு மொத? நீங்க எந்த ஏரியா மொத? மெட்ராஸ். சென்னையில இருந்து வந்தா இதே திருட அந்த திருடன் பேசுறீங்க. காரை கொடுத்துட்டு அந்த பிளேஸ் இருங்க. நாங்க காரை வந்து 10,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபாய்க்கு எப்படி ப்ரோ நீங்க கொடுத்தீங்க காரை?
காரை வந்து திறந்த இங்க பாருங்க, கார் இங்க பாருங்க, ஆசிப் என் பேர்ல இருக்கு, அமெரிக்கால செட்டில்டு ஃபேமிலி. இது வந்த இடத்துல ஒரு கிரைம் ஆகி போச்சு, அதனால உங்க காரா? ஏங்க நான் எப்படிங்க லைசென்ஸ் காட்டணுமாங்க? இங்க பாருங்க, லைசென்ஸ் யார் போட்டாங்க இருக்கா? அப்படிதான் பேசுறாங்க. என்ன இப்படி பேசிட்டு சொன்ன இந்த காரை வாங்க வச்சா கேட்டு பையன் அப்படி பேசுறான்னு கேப்போம். இங்க பாருங்க, திருட்டு பையன் திருட்டு பையன் திருட்டு பார்த்துட்டு போயிடலாம். 5 லட்சம் காரை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பழக்க தெரியல. 15 லட்சம் ரூபாய் கார் எப்படி 10 ரூபாய்க்கு தரேன்? எந்த போகுது 10 ரூபாய்க்கு எப்படி தரீங்கன்றதான் தெரியல. நீ என் பணத்தை கூடாம பேசுற, பணத்தை கூடாம அவங்க மண்டு மாதிரி அவங்க புரிய மாட்டீங்க. மண்டுன்ற மதுரக்காரி நாக்கு இழுத்து அறுத்துருவேன். ஏங்க இருங்க பேசுறேன், இல்ல இதுல எதுவும் பிரச்சனை வராது. இது அந்த கார் எது திருட்டு காரு, திருடங்களா இருக்கு. இவன் நான் ஃப்ராட் பண்ண சொல்லுங்க, என்னடி நீ இவன்ட்ட பேசியிருக்க? என்ன சொல்றான்னு கேட்போம். லைசென்ஸ்ல அவர் பேர்ல இருக்குல, கேட்டு பாப்போம். இது உங்களுக்கு ஒண்ணு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேணா உங்ககிட்ட வேணா நான் வேணா கார் வாங்கிக்கிறேன், அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு பாவி. ஏன்டி இப்படி ஓசிகருக்கு அலையற? இவன் திருட்டு பையன்டி. அதனால என்ன பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏங்க அவங்களுக்கு அறிவு கிடையாது போல இருக்கு. என் ஃப்ரெண்ட ஏமாத்த பாத்தியா? எங்க பாருங்க, உங்களுக்கு ஓகே தானே? ஏமாத்த பாத்தாடா, என் ஃப்ரெண்ட ஏமாத்தமா? ஏய் என்ன இப்படி அலையற நீ அலையல 5000 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன? அதனால நான் உன்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏமாந்தே இவன்ட்ட ஏமாத்த. இங்க பாருங்க நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்க பணத்தை கொடுத்துறேன். எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பணத்தை கொடு. இங்க பாருங்க, நீங்க காசு வச்சிருக்கீங்களா? ஜிபே கூட நான் பண்ணிடுறேன் ப்ரோ. இங்க பாருங்க, உங்க காசு கொடுத்துட்டுமா நானே? ஏய் அவன் நம்பாதடி, நான் பாத்துக்கிறேன். அதுல என்ன பிரச்சனை? ஏங்க உங்க காசு போயிடுச்சுல, உங்க காசு வந்துச்சுல. என் ஃப்ரெண்ட் ஏங்க உங்களுக்கு வேணுமா வேணாமாங்க? இல்ல நான் காம்பங்க விடுங்க. வாங்க வாங்கி சொல்லிட்டு வாங்க. இருடி நான் வாங்கிக்கிறேன். உனக்கு என்னடி பிரச்சனை? அவர்கிட்ட நான் திருட்டு பையன்டி. ஓ வேலை மேல பாத்துட்டு போடி, நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? நான் போய் உனக்கு போய் சொன்னேன் பாரு, எப்படி அலையற நீலா காருக்கு. நீ வாங்கும்போது தெரியலையா உனக்கு? ஏங்க அவங்க சரியான லூசா இருப்பாங்க போடுற. நீங்க இங்க பாருங்க 7000 ரூபாய் சாவி. நீங்க இங்க பாருங்க காரு, இங்க பாருங்க காரு எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க ஜிபே நம்பர் எடுத்துவாங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? அவளுக்கு எப்படி கொடுத்தாலும் பத்தாது ப்ரோ. 5000 ரூபாய் 1 ரூபாய்க்கு கொடுத்தா கூட அவ அப்படிதான் வேற பேசுவா ப்ரோ. அப்படிதான் அவ. நீங்க சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க, மாத்திக்கிறோம். 888-560 உங்களுக்கா? இங்க பாருங்க, நீங்க 4000 ரூபாய் கொடுங்க. நீங்க 7000 ரூபாய் கொடுங்க. ஆனா உங்க மனசை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி. அவங்க யாரு? உங்க ஃப்ரெண்ட். அவங்க ஆமா ப்ரோ, அவ ஃப்ரெண்ட் கொஞ்ச நாளா தெரியும். நீ இங்க வந்திருக்க? ஏய் ஓ வேலை பார்த்துட்டு நீ தான் வேற சொல்லிட்டு போயிட்டடா. நீங்க பேசுறா தப்பா பேசுனா மன்னிச்சுக்கோங்க. புரியல. நான் உங்க எல்லாரும் பேசுறேன் மன்னிச்சுக்கோங்க. இல்ல நீ தான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டடி. இப்ப எதுக்கு போ? நான் எதுக்கு போறேன்? நீ வேணாம்னு சொல்லிட்டல. அவர்தான் தப்பா பேசல. நான் இப்ப எதுக்கு கார் கேட்டு வர? நீ உன்கிட்ட பேசவே இல்ல. நீ போ முத கிளம்பு. நான் உன்கிட்டயே பேச மாட்டேன். நான் உன்கிட்ட பேச தெரியாதா? எனக்கு தெரியாதா? நீ போ. அவங்க இவ்வளவுதான் பேசிட்டு நாங்க உங்களை நான் தானே இப்ப ஜிபே பண்ணேன். நான் முத ஆள் நீ கேட்ட கார். நீ தான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டலடி. அப்புறம் எதுக்கு இப்ப வர? நாங்க அண்ணே இப்ப கூட 5000 ரூபாய் கார ஓசில கொடுத்தா வாங்கிறியா நீ? நான் அப்ப இருந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரடி வந்து இங்க கூட வந்து அப்ப எல்லாம் பேச நீ திருட்டுக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டலடி வேணான்ட்டு. நான் இப்ப அவர்கிட்ட பேசுறேன். அதான் பாத்துட்டு வரேன். தப்பா நினைச்ச நீ போயிட்டல வேணாம்னு சொல்லிட்டு அப்படி நீ அலஞ்சு வர. நீ இப்ப ஏன் நீ அலஞ்சு வர? ஜிபே போட்டுட்டு அவங்க வந்து பேசுனாங்க. எப்பலாம் பேசுனாங்க? தப்பா பேசுனாங்க. அவங்கலாம் கூட நான் வாங்குறீங்க காசு. இங்க பாருங்க, 1000 தான் இருந்தாலும் சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்தாங்க. ஏமா இப்படி பேசுறீங்க? நான் தானே ப்ரோ உங்களுக்கு கொடுத்தேன். போன்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் என்ன நீங்க கேவலப்படுத்தீங்க தெரியுமா? நான் பேசிட்டேனே. இந்த போன் நோட்டீஸ் போட புறம்போக்கே வேணா சொல்லிட்டு இருக்கானே. நீ வேணாம்னு சொல்லிட்டு போய்டடி. அப்புறம் ஏன் நீ திரும்பி வர? வாங்க போகுது கேக்குறீங்க. யாரு பாக்குறா? நான் பாத்துக்கிறேன். கிட்ட பேசுறேன். நான் அப்ப இருந்து நான் பேசுறேன். ப்ரோ நீங்க வந்து இங்க பாருங்க யாருக்கு உங்களுக்கு வேணுமா கார்? உங்களுக்கு கார் வேணும். நான் ஜிபே பண்ணி விட்டேல ப்ரோ. அவங்க காசு கூட போறேன். 15 ரூபாய் போறேன். ஏங்க 5 ரூபாய் போறதுக்கு முன்னாடி அழிவிட்டு இருந்தீங்க. கேளுங்க ப்ரோ, நல்லா கேளுங்க. அறிவு வரட்டும், நல்லா கேளுங்க. முதல்ல வேணாம்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க. இப்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுறேன்? இங்க பாருங்க, சரி இங்க பாருங்க. நான் கார் ஒரு ஆளுக்கு யாருக்காச்சும் சேல் பண்ணி தான் ஆவணும். நீங்க எவ்வளவு தாரீங்க? 15 ரூபாய் தரேன். 5 ரூபாய் சொல்லி 7 ரூபாய் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் போட்டு. அவங்க தப்பு காசு இல்லன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல. இப்பவே போடுறேன். நம்பர் சொல்லுங்க. தப்பா பேசுனாங்க. அவங்கட்ட போய் காசு வாங்கி யாரு தப்பா பேசுறாங்க? அவங்க என்ன பேசுறாங்க? தெரியாம பேசுறாங்க. அறிவுல மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. திருட்டுக்காரன் போய் அண்ணன் சொல்ற போய் கொஞ்ச நேரத்துக்கு திருட்டுக்காரன்
அண்ணன் தங்கச்சி நாங்க அப்படியே பேசுவோம். அண்ணன் தங்கச்சியா? இவ சொல்றத நம்பாதீங்க ப்ரோ. எனக்கு கொடுங்க ப்ரோ. நீங்க அப்படியே தேவனா எப்படி வேணா பேசுவா. இங்க பாருங்க, பேசுவா. உங்களுக்கு கார் வேணும், உங்களுக்கு கார் வேணும். 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு அறை விடுங்க. யார் அறை வலிக்குதோ அவங்களுக்கு காரை கொடுத்துடலாமா? யார் ஜெயிக்கிறோமோ அவங்களோட காரை எனக்கு தெரியாதவள அவ குடுத்துருவா. எனக்கு விட்டு குடுத்துருவா. கார் வேணும்னு சொன்னா நல்லா நட்டுவாங்க. நான் தான் ஒரு காருக்காக போய் என்ன போய் இது பண்ற நீ? எனக்கு கார் தாண்டி வேணும். கார் தான் வேணுமா? அப்ப இவ்வளவு நாளா என் கூட பழகுனது இவர நம்பி என்ன வேணா? நீ மட்டும் என்ன ஜிபே பண்றா? நான் வேணாம்னு சொல்றேன். வேணாம்னு சொல்லிட்டு போனேன் வாங்குனேன் நானு. நான் வேணாம்னு சொல்லி நிக்கிறேன், நீ ஜிபே பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க, நாங்க வந்து யூடியூப் சேனல் நாகை 360 சென்னையில இருந்து வர்றோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? அங்க அதாவது ஒரு அந்த காட்டு சைடுல ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த காட்டு சைடுல ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஒரு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இது ஒரு பண்ணு. என்னங்க காருக்காக 2 பேரும் சண்டை போட்டு நிக்கிறீங்க? அண்ணே இது எது வேணா இருக்கட்டும், முதல்ல எனக்கு காரை கொடுங்க. எனக்கு கார் கொடுங்க ப்ரோ. ஏம்மா இத புடிங்களா? அண்ணே 20000 கூட தரேன். ஏங்க எனக்கு கொடுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு சண்டை போட்டேல ப்ரோ. ஏங்க உண்மையிலே யாராச்சும் ஒரு ஆளு 20000 கார் கொடுப்பாங்க? நீங்க சொன்னது நம்பி தானே ப்ரோ அந்த பேட் 20000 யாருக்கு கார் கொடுப்பா? நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஏகா நீ அண்ணன் தானே எனக்கு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல் நான் யூடியூப் சேனல் பிராங்க் வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்க? விளையாடாதீங்க ப்ரோ. உங்களுக்கு அந்த மாதிரி சண்டை எல்லாம் ஐயோ சீரியஸா விளையாடல. ஏங்க எல்லாமே பண்ணுதாங்க. ஏங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டு நிக்கிறீங்க. ஏங்க விட்டா அடிச்சு முடிய இழுத்து போட்டு அடிச்சு நிப்பீங்க. என்னல இது வாழையல. இன்னைக்கு இது ஒரு காமெடி ஜோக்கா? உங்களதான் பிராங்க் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க பிராங்க் பண்ண நாங்க தான் கிடைச்சோம். என்ன இப்ப சேர்ந்துக்கிட்டீங்க? நீ என்ன பெரிய அமெரிக்கால இருந்து வந்து அங்க இருந்து வந்து இங்க வந்து கார விக்க வரேன்னு வந்து எல்லாம் ஃப்ராடா? எல்லாமே பொய்ன்னு சொல்றீங்க. ஏன் ப்ரோ? இங்க பாருங்க, யாருங்க 10000 15000 இந்த காலத்துல கார் கொடுப்பா? அப்படியே யோசேண்டி. நான் சொல்ல கேட்காம நீ தான் அவர்கிட்ட நான் சொல்ல நீ தான் ஜிபே பண்ண. வளைஞ்சிட்டு நீ திரும்பி போயிட்டு வந்து ஜிபே பண்ண. ஏங்க இங்க பாருங்க, நீ சண்டை முடியாதீங்க. ஜஸ்ட் காமெடி தாங்க. கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு நீ சீரியஸா போறீங்க. இந்த படத்தை போறீங்க. படத்தை யாருக்கிட்ட நம்பி கொடுக்காதீங்க. ஏமாத்துறதுக்கு நாங்களா கிடைச்சோம். ஏங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி மக்கள் யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக பண்றது. நீங்க என்னங்க இப்போ இந்த மாதிரி ஏமாத்தினா இப்ப டக்குனு இந்த வண்டி திருட்டு வண்டியா என்ன பண்ணுவீங்க? அது இல்லாம அவங்க திருட்டு வாண்டடுன்னு ஒரு ஸ்டிக்கரே ஒட்டி வச்சிருக்கோம். ப்ரோ ஒரு ஆசை தான் ப்ரோ, கார் வாங்கிர மாட்டோமான்னு. நீங்க போட்டு விடுங்க. 5000 வாங்குனீங்களா? போட்டீங்களா? ஐயோ அத மாத்திருங்க ப்ரோ. கார் ஆசை கட்டி இப்படி ஐயோ இங்க பாருங்க, அது வந்து எல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக. இந்த மாதிரிலாம் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. இந்த மாதிரி ஏமாந்துட்டு அப்பாவியா இருக்கீங்க. என்னத்த சொல்றது? நீங்க செல்ல ஓபன் பண்ணுங்க. நாகை 360 யூடியூப் சேனல் போடுங்க. நீங்க பார்த்தது இல்லையா வீடியோஸ்லாம்? பிராங்க் வீடியோ நாகை 360 போடுங்க. நாகை 360 எல்லாம் நம்ம வீடியோஸ் தான் வரும் ஃபுல்லா. அச்சோ இதுல போயிட்டு கிளிக் பண்ணி ஏன் ப்ரோ நீங்க வேற விளையாடிட்டு இருக்கீங்க? சும்மா போனால கூப்பிட்டு போன குடின்னு கேட்டு வாங்கி சண்டை போட வச்சிட்டீங்க. இங்க பாருங்க, இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க போயிடுவீங்க. நாங்க என்ன பண்றது? இல்லங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து இது பண்ணவே இல்லைங்க. அவங்க வாங்கல, அவங்க போயிட்டாங்க. போயிட்டு நான் மறுபடியும் கேட்டேன், அப்பயும் வாங்கல. திரும்ப போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஆனா வந்து நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க படாருன்னு எது வேணா இருந்துட்டு போட்டு எனக்கு காரம் கொடுங்க, நான் வாங்கி உள்ள போட்டுப்பேன். சரி நீங்க கோச்சிட்டு போனீங்களா? அப்புறம் திரும்பி வந்துச்சு இதாங்க ஓன்னு வருது. ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்டா போயிடுச்சு. இவங்க தேவையெல்லாம் உள்ள என்ட்ராகி சரியான காமெடியா 2 பேருக்குள்ள சண்டையை போட்டு ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஹாய் காட்டுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும், மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும். ஏங்க சண்டைலாம் போட்டுக்காதீங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நண்பர்களுக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். என்ன ஒரு காருக்கா 2 காரை கொண்டாந்து ஆசை கட்டிட்டு சரி ஓகே ஒரு ஹாய் காட்டுங்க. ஒரு ஹாய் காட்டுங்க வாங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.